குட் மார்னிங் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் மக்களே. டுடே என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி சின்ன பையன் தமிழ் மாறனுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங் தான். ராஜஸ்தானில் இருக்கும்போது ஒன்றாவே நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் போக மாட்டோம், டைம் கிடைக்காது. அதனால் அவங்க மட்டும் போயிட்டு வராங்க. இப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்கிது, நம்ம சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது, பெரிய பையன் சின்ன பையன் ரெண்டுத்துக்குமே நாங்கள் சேர்ந்தே பேரண்ட்ஸ் மீட்டிங் கிளம்பிடுவோம். இது எப்போ எடுத்த வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு 1 வீக் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அப்படியே போய் தம்பிட்டு எப்படி படிக்கிறான் என்னென்னு பார்த்துட்டு அவனுடைய மார்க் லிஸ்ட்டும் பார்த்துட்டு மிஸ்கிட்ட எப்படி படிக்கிறான் எல்லாம் கேட்டோம். சூப்பராக இருக்குது, நல்லா ஆக்டிவிட்டாக இருக்கான். பட் ரைட்டிங் ஒர்க் மட்டும் இப்போ வரல. நாங்கள் ப்ரீகேஜி போடுறப்பல தெரியாமல் எல்கேஜி போட்டோம். நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் இப்போ இருந்தே படித்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு தீபம் இந்த மாதிரிலாம் குழந்தைய கையிலேயே கொடுத்து டெக்கரேஷன் பண்ணி பிள்ளைகளே ஓனாக செய்ய விட்டுருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. எந்தெந்த கிளாஸ் எப்படி எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே என்ன பண்ணாங்க, டேபிளில் வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே நீட் அண்ட் லுக்காக இருந்துச்சு. பாப்பா அந்த தீபத்தை எடுத்துகிட்டு வைக்க மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிருந்தா. அப்புறம் கடைசியில் வாங்கி ஒரு வழியாக வச்சாச்சு. வச்சுட்டு அப்படி என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விசிட் பண்ணிவிட்டு தம்பியோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வெளில வந்தாச்சு. என்னென்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா, ஹார்ஸ் ரைடிங்கும் ஜம்பிங் பலூனும் வச்சுருந்தாங்க. சின்னவனுக்கும் பெரியவனுக்கும் பிடிச்ச ஒரு ஜம்பிங் பலூன். சரி ஓகே, பெரியவன் எனக்கு ஸ்கூல் போயிட்டான், சின்னவனை மட்டும் கூப்பிட்டு பாப்பாவை கூப்பிட்டு கிளம்பிட்டோம். பாப்பா ஹார்ஸ் ரைடிங்கில் ஃபஸ்ட் டைம் உட்காரதுனால ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். சரி ஓகே, ஒரு அரை ரவுண்டுக்கு மேலே அவளை மட்டும் தூக்கிட்டு தம்பியை மட்டும் உட்கார வச்சுருந்தோம். நல்லா ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அந்த கிரவுண்டில் ஒரு ரவுண்டு ஃபுல்லாமே கிரவுண்டில் நல்ல குழந்தைகளை சுற்ற விட்டாங்க. பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, குழந்தைகளுக்கு அது ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸ் ரைடிங்கில் ஏற்றி விட்டாச்சு. சின்ன பையன் ரொம்ப ஹாப்பி. அவனும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாமே சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஜம்பிங் பலூனில் ஏற்றி விட்டோம். இறங்கையில் தான் தம்பி ஹார்ஸ்லேருந்து இறங்க தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி இதானா, அப்புறம் அவங்க கேர்ஃபுல்லாக இறக்கி விட்டாங்க. அப்புறம் ஜம்பிங் பலூனில் ஏற்றி விட்டாச்சு. ஜம்பிங் பலூனில் ஏற்றி விட்டா இறங்குற வரைக்கும் நம்மளா இறங்க சொன்னாலும் அவங்க இறங்க மாட்டாங்க. ஏன்னா எனர்ஜி தீர்ற வரைக்கும் அதில் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் எல்லா குழந்தைகளுமே ஏற்றி விட்டு அவங்களே கொஞ்சம் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு குழந்தைக்கு இவ்வளோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்க குழந்தைகள விளையாட விட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விட்டாங்க. நாங்கள் சரி ஓகே, தம்பி மட்டும் விளையாடட்டும், நம்ம சைடில் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சைடில் நின்றோம். பாப்பா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா, அழுக ஆரம்பிச்சிட்டா. அந்த ஜம்பிங் பலூனில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏற்றி விடலான்னு பார்த்தா ரொம்ப குட்டி ஜம்பிங் பலூனு. குழந்தைகளே அதில் ஏறி கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பாப்பாவை அதில் ஏற்றி விட்டால் ஸ்பேஸ் இருக்காது, நசிக்கிடுவாங்க அப்படின்றதுக்காக பாப்பாவை ஏற்றி விடலை. ஆனாலும் அவள் அதை கேட்டு அழுதுகிட்டே இருந்தா. சரி ஓகே, நான் பாப்பாவை வச்சுட்டு அந்த சைடு நிற்கிறேன், நீங்கள் தம்பியை விளையாட விட்டு கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பாவை தூக்கிட்டு அந்த சைடு கிளம்பியாச்சு. ஒன் பை ஒன்னாக குழந்தைங்க ஏற ஆரம்பித்தத பார்த்துட்டு இவளும் அந்த இதில் ஏறணும் அப்படின்றக்காக இது பண்ணா. பட் நிற்க வச்சோம் அவளால், ஆனால் நிற்க முடியலை. ஃபோர்ஸ் பண்ணி அவளால் ஏற முடியல. சின்ன குழந்தை அதில் ஏற முடியல அப்படின்றக்காக நான் பாப்பாவை கூப்பிட்டு தனியாக வந்தாச்சு. அங்கே உள்ள ரோஸ் செடியெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா, கையில் பூவெல்லாம் பிடுங்க ஆரம்பித்தா. ஃபஸ்ட் டைம் ரோஸ் பிடுங்கும்போது கையில் முள் குத்திருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டா, உஷாராயிட்டா. அடுத்து பூவை மட்டும் பிடுங்கிக்கிட்டே இருந்தா. அந்த பூவை பிடுங்கி என்கிட்ட கொடுத்துக்கிருந்தா, வேஸ்ட் பண்ணாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அழகாக இருந்துச்சு. இப்போ நான் சுற்றி கிரவுண்டை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, எலும்புச்சம்பழம், நார்த்தங்காய், மாங்காய் மரம், கொய்யா மரம், தென்னை மரம், அப்படி எல்லாமே அழகாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரூட்ஸ் ஐட்டமாகவே சுற்றி வச்சுருந்தாங்க. ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ஒரு நார்த்தங்காய் ஒரு இலைக்கு ஒரு 10 நார்த்தங்காய் தொங்கும். ஆனால் அதுக்கு காவலுக்கு ஆள் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா எப்படி யாராவது வர்றவங்க பிடுங்காமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க போட்டிருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஹார்ஸில் கிளம்பும்போது குதிரைக்கு தண்ணி விட்டுருந்தாங்க. கொஞ்சம் பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு. ஏறி சுதந்திரமாக திரியிறத விட்டுட்டு அடைச்சி போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, குழந்தைகளுக்கு அதான என்ஜாய்மெண்ட். அப்படியே அலைஞ்சு தாகமாக இருந்ததுனால அப்படியே ஒரு கரும்பு ஜூஸ் அடிச்சுட்டு, ஃப்ரெஷ் கரும்பு ஜூஸு ஐஸ் போடாமல் நாங்கள் எப்போயுமே வாங்குவோம். இங்கே என்ன பண்ணுவாங்க, உப்பும் ஜீரகத்தூளும் போட்டு தருவாங்க. அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு கப்பு 20 ரூபான்னு சொன்னாங்க. பாப்பா பயங்கரமாக கரும்பு ஜூஸ் குடிப்பா. அவளையும் குடிக்க வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். யாரெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருக்கீங்க, எந்த மாதிரி அனுபவங்களாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. டாட்டா பாய் மக்களே.